துரை ஈசி மேக்ஸ். இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு முதல் பாடம் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். இந்த பகுதியில் வகுப்பு 3இல் சார்புகள், சார்பகம், வீச்சகம், சார்பின் வகைகள், நேர்மாறு சார்பு ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். சார்பு a, b என்பன இரு கணங்கள் எனில் a இலிருந்து b க்கு வரையப்பட்ட சார்பு f எனில் a இல் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் b இல் உள்ள ஒரே ஒரு உறுப்புடன் தொடர்புபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பின் அதை சார்பு என்று அழைக்கிறோம். அதனை f from a to b என குறிக்கலாம். இதில் a வை சார்பகம் என்றும் b ஐ துணை சார்பகம் என்றும் அழைக்கப்படும். நிலைக்குத்து கோட்டு சோதனை. சார்பகத்தில் உள்ள புள்ளி x வழியாக செல்லும் நேர்கோடு வளைவரையை ஒரு புள்ளிக்கு மேல் சந்தித்தாலோ அல்லது சந்திக்காமல் இருந்தாலோ அப்பொழுது வளைவரை சார்பை குறிக்காது என்று நாம் கூறலாம். உதாரணமாக y = x2 என்ற வளைவரை x அச்சிலிருந்து வரையப்படும் நிலைக்குத்து கோடுகள் வளைவரையை ஒரே புள்ளியில் சந்திக்கிறது. எனவே y = x2 என்பது ஒரு சார்பாகும். உதாரணமாக நம்ம y = x2 என்ற வரைபடத்தை வரைகிறோம். இதான் y = x2 என்ற பரவளையத்தின் சமன்பாடு மேல்புறம் தரக்கூடியது. x இல் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் நம்ம அதுக்கு கோடுகள் வரைகிறோம். அது x ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுது. இந்த வளைவரையை இங்க ஒரு கோடு வரைகிறோம். இதுவும் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுது. அதனுடைய சார்பாகம் x இலிருந்து y அச்சுக்கு இணையாக கோடுகள் வரைந்தால் அந்த வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. எனவே y = x2 என்பது ஒரு சார்பாகும். ஒன்றுக்கொன்றான சார்பு f from a to b என்ற சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்க வேண்டுமாயின் x, y belongs to a, x not equal to y implies f of x not equal to f of y, அல்லது x equal to y implies f of x equal to f of y. மாறுபட்ட உறுப்புகளுக்கு மாறுபட்ட இமேஜ் இருக்கணும். அதே மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ரெண்டு உறுப்பு ஈக்குவலாக இருந்தால் அதோட இமேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த சார்பை ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்கிறோம். உதாரணமாக a என்பது ஒரு சார்பாகம் எடுத்துக்கிறோம். a சார்பாகம், b என்பது துணை சார்பாகமாக இருந்தால் இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு a இருந்தாலும் a ஒரு உறுப்பு இருந்தால் இதனுடைய இமேஜ் இங்கே f of a இருக்கணும். சப்போஸ் ஒரு உறுப்பு b இருந்தால் இதனுடைய இமேஜ் f of b இருக்கும். சப்போஸ் இந்த ரெண்டு உறுப்பு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதனுடைய இமேஜ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு உறுப்பு நாட் ஈக்குவலாக இருந்தால் இந்த இமேஜ் ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், f from a to b என்ற சார்பு ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்கிறோம். அடுத்தது மேற்கோள்தல் சார்பு. f from a to b என்ற சார்பு மேற்கோள்தல் சார்பாக இருக்க வேண்டுமாயின் ஒவ்வொரு b belongs to b க்கும், துணை சார்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் f of a equal to b எனுமாறு என்ன இருக்கணும், நம்மளுக்கு 300 இருக்கணும். 300 ஏவில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா அது மேற்கோள்தல் சார்புன்னு சொல்கிறோம். அல்லது f இன் வீச்சகம் b ஆக இருத்தல் வேண்டும். உதாரணமாக நம்ம a என்பது ஒரு சார்பகம் எடுத்துக்கிறோம். b என்பது ஒரு துணை சார்பகம். b என்பது துணை சார்புன்னா b யில் இருக்கிற எந்த ஒரு உறுப்பு, b இருந்து எந்த ஒரு உறுப்பு b எடுத்தாலும் சரி, இதுக்கு 300 இருக்கணும். 300 ஏவில் இருக்கணும். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா f of a equal to b என்ற வடிவத்தில் இந்த a என்ற உறுப்பு எங்கே இருக்கணும், a belongs to கேபிட்டல் a யில் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா b யில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் 300 இருக்கணும். ஏவில் ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், f வந்து மேற்கோள்தல் சார்புன்னு சொல்கிறோம். கிடைமட்ட கோட்டு சோதனை. துணை சார்பகத்தில் உள்ள y வழியாக வரையப்படும் கிடைமட்ட கோடு வளைவரையை சந்திக்கவில்லை எனில் அப்பொழுது குறிப்பிட்ட y ஆனது எவ்வித முன்பிம்பமும் பெற்றிருக்கவில்லை என பொருள். எனவே சார்பானது மேற்கோள்தல் அல்ல. குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு புள்ளி வழியாக செல்லும் கிடைமட்ட கோடு வளைவரையை ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் சந்தித்தால் சார்பு ஒன்றுக்கொன்றானது அல்ல.
வீச்சகத்தில் உள்ள அனைத்து yக்கும் y வழியாக செல்லும் கிடைமட்ட கோடு வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் சந்திக்குமானால் ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். சில உதாரணங்கள் மூலம் பார்ப்போம். f from R to R எனும் சார்பு f of x equal 2x என வரையறுத்தால் அது ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்பொருத்தல் சார்பு ஆகும். முதல்ல நம்ம x அச்சு y அச்சு எடுத்துப்போம். இது x அச்சு y அச்சு. f of x equal 2x என்பது ஆதி வழியாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோடு. இதான் y equal to 2x, அதாவது f of x equal to 2x. அதனுடைய வீச்சகம் y இலிருந்து சில கோடுகளை வரையலாம். y இலிருந்து சில கோடுகளை வரைவோம். y இலிருந்து x அச்சுக்கு இணையாக கோடுகள் வரைவோம். இந்த கோடுகள் என்ன செய்யுதுன்னா, நம்ம அந்த வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் சந்திக்குது. ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுனால அது இல்லாமல் அனைத்து வீச்சகத்திலிருந்து வரையக்கூடிய அனைத்து புள்ளிகளும் என்ன செய்யும், இந்த நேர்கோட்டை ஒரு புள்ளியில் சந்திக்குது. ஒரே ஒரு புள்ளியில் சந்தித்தால் அவை ஒன்றுக்கொன்றானதாக இருக்கும். அது இல்லாமல் அனைத்து yயின் மதிப்புகளிலும் வரையக்கூடிய நேர்கோடு அந்த நேர்கோட்டை ஒரு புள்ளியில் சந்திப்பதால் மேற்கோட்டல் சார்பாகவும் இருக்கும். இப்போ y equal to 2x என்பது ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோட்டல் சார்பாக அமையும். அடுத்து f from R to R எனும் சார்பு f of x equal to x square என வரையறுத்தால் அது ஒன்றுக்கொன்று அல்ல மற்றும் மேற்கோட்டல் சார்பும் அல்ல. என்ன காரணம், நம்மளுக்கு y அச்சிலிருந்து வரையப்படும் கிடைமட்ட கோடு வளைவரையை இரண்டு புள்ளிகளில் வெட்டுவதால், ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லணும், ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொன்னோம். அப்போ அது இரண்டு புள்ளியில் வெட்டுறதுனால ஒன்றுக்கொண்டு சார்பு அல்ல. மேலும் -∞0 வரையப்படும் கிடைமட்ட கோடு வளைவரையை வெட்டவில்லை. அதாவது yயில் உள்ள அனைத்து மதிப்பிலும் வரையக்கூடிய நேர்கோடுகளும் அந்த வளைவரையை வெட்டணும். அப்படி வெட்டினா தான் மேற்கோட்டல் சார்பு. ஆனால் -∞0 வரையக்கூடிய கிடைமட்ட கோடு வளைவரையை வெட்டுவதில்லை. எனவே மேற்கோட்டல் சார்பாக அமையாது. இதனுடைய வரைபடம் பார்த்தீங்கன்னா, இது x அச்சு, இது y அச்சு. f of x equal to x square என்பது மேற்புறம் தரக்கூடிய ஒரு பரவளையத்தினுடைய சமன்பாடு. இந்த சமன்பாடு நம்ம வீச்சகத்திலிருந்து நம்ம கோடுகள் வரைகிறோம், கிடைமட்ட கோடுகள் வரைகிறோம். அதனால இரண்டு புள்ளியில் சந்திக்கும். இங்கே ஒரு புள்ளியில் வெட்டிக்குது, இங்கே ஒரு புள்ளி வெட்டியது, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளியில் வெட்டுது. இப்போ என்ன ஆகணும், நம்மளுக்கு ஒன்றுக்கொண்டான சார்பு அல்ல. அது மட்டும் இல்லாமல் -∞ இந்த 0 வரைக்கும் வரையக்கூடிய நேர்கோடுகள் இந்த வளைவரையை வெட்டவே கிடையாது. ஏன்னா இந்த பாட்டில் வளைவரை அமையல, வளைவரையை வெட்டுவதில்லை. எனவே இது மேற்கோட்டல் சார்பாக அமையாது. அப்போ y equal to x square என்பது ஒன்றுக்கொன்றான மற்றும் மேற்கோட்டல் சார்பு அல்ல. ஒன்றுக்கொன்றான சார்பு இருக்குன்னா என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு கர்வை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இங்கே 0 to ∞ வரைக்கும் இருக்கிற கர்வ் மட்டும் எடுத்துட்டா, 0லிருந்து ∞ வரைக்கும் இருக்கிற இந்த கர்வ் மட்டும் எடுத்துறது ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கும். அல்லது 0லிருந்து -∞ வரைக்கும் இருக்கிற இந்த கர்வ் எடுத்தாலே ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கும். அது சார்பின் சேர்ப்பு f from x to y மற்றும் g from y to z என்ற இரு சார்புகளில் சார்பு h from x to z என்பது ஒவ்வொரு x belongs to x க்கும் h of x equal to g of h of x என வரையறுக்கப்பட்டால் அதனை g உடன் f இன் சேர்ப்பு என்று அழைக்கலாம். இதனை g composite f என்று குறிக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, x என்பது ஒரு கணம், அடுத்து y ஒரு கணமாக இருக்கும். எக்ஸிலிருந்து yக்கு ஒரு சார்பு வரையறுக்கப்படுகிறது. அந்த சார்பு தான் நம்மளுக்கு f என்ற சார்பு. அப்போ இந்த எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் f of x மதிப்பு yயில் அமைஞ்சிருக்கும். yலிருந்து zக்கு ஒரு சார்பு வரையறை செய்கிறோம். இதை நம்ம gன்னு சொல்கிறோம். அப்போ g of y எங்கே இருக்குன்னா நம்ம zல இருக்கும். இப்போ நம்ம அடுத்து எக்ஸிலிருந்து zக்கு ஒரு சார்பு வரையறை செய்கிறோம். அதுதான் h அப்படின்னு சொல்கிறோம். h என்ற சார்பு என்னவா இருக்குன்னா g composite f ன்னு சொல்றோம். g composite f என்ற சார்பாக இருக்கும். இந்த சார்பு தான் h equal to g composite f ஆகும்.
இப்போ இதனுடைய மதிப்பு என்ன இருக்குன்னா h of x equal to g composite f of x. இதனுடைய மதிப்பு நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா g of f of x இது மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுதான் என்ன சொல்றோம்னா g உடன் f இன் சேர்ப்பு சார்பு என்று அழைக்கிறோம். அடுத்து நேர்மாறு சார்பு f from x to y என்பது இருபுற சார்பு. இருபுற சார்பாகும். இருபுற சார்புனா ஒன்றுக்கு ஒன்றான மேற்கோட்டல் சார்பாக இருந்தால் மட்டுமே நம்ம நேர்மாறு காண இயலும். அப்போ f என்பது இருபுற சார்பாக இருக்கணும். g yலிருந்து xக்கு வரையறை செய்யணும் ஆனது f of x equal to y எனும் பொழுது g of y equal to x என வரையறுக்கப்படின் g ஐ f இன் நேர்மாறு என்று அழைக்கிறோம். அப்போ அந்த நேர்மாறு எப்படி எதுனா f inverse என குறிக்கப்படுகிறது. f இன் நேர்மாறு காணும் படிநிலைகள். ஒரு சார்பு y equal to f of x என்ற வடிவில் கொடுக்கப்பட்டிருந்தால் அல்லது எந்த வடிவில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது y equal to f of x என்ற வடிவில் மாற்றி எழுத வேண்டும். y equal to f of x என்ற வடிவில் எழுத வேண்டும். அடுத்து x ஐ y இன் அடிப்படையில் எழுத வேண்டும். x equal to f of y என்ற வடிவில் எழுதணும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் f of y என்ற ஃபங்க்ஷனை f inverse y ன்னு எடுத்துக்கணும். x நம்ம இந்த ஃபங்க்ஷனை f inverse of y ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் y இருக்கிற இடத்துல x ஆக ரீப்ளேஸ் பண்ணணும். y எங்க இருக்கு அங்க x ரீப்ளேஸ் பண்ணா நம்மளுக்கு f inverse of x கிடைக்கும். இதான் நேர்மாறு காணக்கூடிய படிநிலைகள். சார்புகளின் இயற்கணித செயல்பாடுகள். x ஒரு கணம் என்க f மற்றும் g என இரு மெய்மதிப்பு சார்புகள் x இன் மீது வரையறுக்கப்படுகிறது. x2 x க்கு வரையறுக்கக்கூடிய இரண்டு சார்புகள் அதாவது f, g என்பது x2 x க்கு வரையறுக்கக்கூடிய இரண்டு சார்புகளாக இருந்துச்சுன்னா f plus g of x equal to f of x plus g of x ஆ இருக்கும். f minus g of x equal to f of x minus g of x. f g of x equal to f of x into g of x. f divided by g of x equal to f of x divided by g of x into g of x not equal to 0 for all x. c f of x equal to c என்பது மாறிலி c into f of x minus f of x equal to minus f of x. இவை சார்புகளின் இயற்கணித செயல்படல் ஆகும். நம்ம இந்த பகுதியில் சில 9ஆம் வகுப்பு படித்த சில விஷயங்களை நினைவு கூறுவோம். வர்க்கமூலம். நம்ம வர்க்கமூலத்தின் வரையறை நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துருப்போம் 8ல். b equal to a square எந்த ஒரு எண்ணையும் நம்ம அடுக்கு வடிவத்தில் a square என்ற வடிவத்தில் எழுத முடிஞ்சிச்சுன்னா அப்போ இந்த a வந்து என்னன்னு சொல்றோம் b னுடைய வர்க்கமூலம்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ரூட் b ன்னு எழுதுவோம். ரூட் b equal to a. இப்போ மைனஸ் b நம்ம என்ன எழுத முடியாது a into a ன்னு எழுத இயலாது. ஏன்னா ஒரு b இருந்தால் ஒரு 4 இருக்குன்னா நம்ம 4 எப்படி எழுதலாம்னா 2 into 2ன்னு எழுதலாம். ஆனால் அதே மைனஸ் 4 நம்ம அந்த ரெண்டு எண்ணினுடைய பெருக்கலாக எழுத இயலாது, எழுத முடியாது. அப்போ இந்த மைனஸ் டேமுக்கு வர்க்கமூலம் காண இயலாது. எனவே ரூட் -4 வர்க்கமூலம் காணதான் அது மெய் எண்ணாக அமையாது. அதனால் அது வர்க்கமூலம் காண இயலாது. அப்போ எல்லா மெய் எண்களுக்கும் கண்டிப்பாக எப்படி இருக்கும் ரூட் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ ரூட் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ இந்த பியினுடைய மதிப்பு என்ன இருக்கும் பி கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அடுத்து வரையறுக்கப்படாத மதிப்புன்னு எதை சொல்றோம்னா எந்த ஒரு நம்பரையும் நம்ம 0 டிவைட் பண்ணால் இது வரையறுக்கப்படாத நம்பராக கிடைக்கும். அதை நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஏன் இதை சொல்றோம்னா நம்ம ஒரு சார்பு நன்கு வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அது மெய் மதிப்பாக இருக்கணும். எப்போ மெய் மதிப்பு இருக்காது அப்படின்னா f of x equal to ரூட் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இது நன்கு வரையறுக்கப்படாது, இது மெய் மதிப்பாக இருக்காது. ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது. இன்னொரு கண்டிஷன் f of x எனி நம்பர் பை 0ன்னு வரக்கூடாது. f of x any number by 0 இப்போ x by 0 வந்தால் இந்த பாயிண்ட்ல நன்கு வரையறுக்கப்படாது. அதே x plus 1 divided by xன்னு ஒரு சார்பு இருக்குன்னா நம்ம xக்கு 0 போட்டால் என்ன ஆகும் இடத்துல எனி நம்பர் பை 0 வரும்போது இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போ x ஈக்குவல் டு 0வில் இந்த சார்பு நன்கு வரையறுக்கப்படாது. அதே போல ரூட் f of x ஈக்குவல் டு ரூட் x இருக்குன்னா இந்த xல நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ x என்ன இருக்கணும் கிரேட்டர் than or equal to 0ல் மட்டுமே இந்த சார்பு நன்கு வரையறுக்கப்படும். ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தால் நன்கு வரையறுக்கப்படாது. இப்போ அடுத்து சில கணக்குகளை பார்ப்போம். பயிற்சி 1.3ல் செகண்ட் கணக்கு f of x equal to -x plus 4
minus infinity less than x less than or equal to minus 3, x plus 4 minus 3 less than x less than minus 2, x square minus x minus 2 less than or equal to x less than 1, x minus x square 1 less than or equal to x less than or equal to 1, 0 otherwise மற்ற எங்களும் 0 வரையறை செய்கிறாங்க. இப்போ சார்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு இடைவெளியிலும் ஒவ்வொரு சார்பை வரையறை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடைவெளியில் நம்ம இந்த மதிப்பு சார்பின் மதிப்பு என்னன்னா இப்போ -3 to -2 இந்த பிட்வீனில் இருக்கிற மதிப்பு என்னன்னா இந்த சார்பு எடுத்துக்கணும். -2 to 1 மதிப்பு என்னன்னா இந்த சார்பை நம்ம எடுத்துக்கணும். இந்த சார்பை நம்ம வரைபடமாக வரைஞ்சிருக்கிறோம். -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி மெய்யெண் கோட்டியில் அவங்க கொடுத்துக்கிற சார்பு பாருங்க. -∞ -3 வரைக்கும் -x + 4, அதே போல் -2 to -2 வரைக்கும் x + 4 மாதிரி எடுத்துருக்கோம். ஒவ்வொரு மதிப்பை கண்டுபிடிக்கலாம். x = -4 எடுக்கும். x = -4 எந்த இடைவெளி இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்கும், இந்த இடைவெளி இருக்கு. -∞ to -3 இடையில -4 இருக்கிறதுனால இந்த சார்பு எடுத்துக்கணும். இந்த சார்பு நம்ம x-க்காக -4 சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -4 + 4 கிடைக்கும் 8. அதே போல் அடுத்து x = 1 எந்த இடைவெளி இருக்குன்னா நமக்கு x - x² என்ற சார்பு இருக்குது. அப்போ இந்த சார்பு எடுத்துட்டு x-க்கு 1 அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் 1 - 1 0ன்னு கிடைக்கும். அடுத்து x = -2. x = -2 பார்த்தீங்கன்னா x² - x என்ற சார்பாக அமையுது. அவங்க x-க்காக -2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ -2² -2 + 2 4 + 2 6 கிடைக்கும். அடுத்து x = 7. இந்த 7 என்ற இடைவெளி எங்கே இருக்குன்னா 7. x = 7ன்றது லெஸ் தென் 7, இது மோர் அதர் தென் போது இது 7க்கு மேலே இருக்கிறது கூட இந்த டைம் தான் இருக்கும். மோர் தென் 7 இருந்தாவே அதனுடைய ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 0. அப்போது x = 7 இருந்தால் அதனுடைய மதிப்பு 0வாக இருக்கும். அடுத்து 0 எந்த இடைவெளி இருக்குன்னு பாருங்கள். 0 எங்கே இருக்குது நமக்கு? 1 to -2 இந்த இடைவெளி இருக்கும். 1 to -2 இடைவெளி இருக்கும். அப்போ x² - x ஆர் 0, x² - x. இப்போ 0 - 0 0வாக இருக்கும். பயிற்சி 1.3 ஆறாவது சம்மு 1/1 - 2 sin x என்ற சார்பின் சார்பாகம் காண். சார்பாகம் என்பது கொடுக்கப்பட்டுள்ள சார்பு நன்கு வரையறுக்கப்பட்ட எக்ஸின் மதிப்பை தான் நம்ம சார்பாகம்னு சொல்கிறோம். இது பின்ன வடிவத்தில் இருக்கிறதுனால ரூட் மைனஸ் வரது வாய்ப்பு கிடையாது. ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தாலே அது மெய்யெண்ணா இருக்காது. இப்போ அந்த புள்ளியில் சார்பு வரையறுக்கப்படாது. அப்போது எனி நம்பர் பை 0 வந்தாலும் சார்பு வரையறுக்கப்படாது. இப்போ எனி நம்பர் பை 0க்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து அதனுடைய பகுதியில் இருக்குது. 1 - 2 sin x. இந்த மதிப்பு நம்மளுக்கு 0 வரக்கூடாது. இந்த மதிப்பு 0 வரக்கூடிய புள்ளியை நம்ம மெய்யெண்ணிலிருந்து கழிச்சிட்டா நமக்கு சார்பாகம் கிடைக்கும். இப்போ 1 - 2 sin x not equal to 0வாக இருக்கணும். ஆனால் நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டு 0 வரக்கூடிய எக்ஸினுடைய மதிப்புக்கு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 1 - 2 sin x equal to 0 எனில் 2 sin x இந்த ஒன்று அந்த பக்கம் கொண்டு போங்க. இந்த 2 sin x -2 sin x கொண்டு போன அந்த பக்கம் 2 sin x equal to 1. அப்போ sin x இந்த 2 டிவைட் பண்ணால் 1/2. இப்போ sin x equal to sin inverse of 1/2. இதனுடைய பொது தீர்வு ஜெனரல் சொல்யூஷன் என்ன இருக்குன்னா x equal to n pi plus -1 power n 5/6. ஏன்னா sin pi minus theta equal to sin theta வரும். sin 2 pi plus theta நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா thetaன்னு கிடைக்கும். அதனால pi minus 5/6. அதே மாதிரி 2 pi plus 5/6. அதே போல 3 pi minus 5/6. 4 pi plus 5/6. அனைத்து மதிப்புகளுக்கும் sin x உடைய மதிப்பு 1/2 கிடைக்கும். அதனால இதனுடைய ஜெனரல் சொல்யூஷன் x equal to n pi plus -1 power n 5/6 இருக்கும். இப்போ இந்த x இன் மதிப்பு நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணா 1/0ன்னு கிடைக்கும். 1/0 நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கிறதுனால அந்த புள்ளியில் சார்பு வரையறுக்கப்படாது. அப்போ அதனுடைய சார்பாக வேணா என்ன செய்யணும்னா இந்த மதிப்பை மட்டும் மெய்யெண்ணிலிருந்து கழிச்சிட்டா மற்ற அனைத்து மதிப்பிலும் அவை நன்கு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ அதனுடைய சார்பாகம் என்னவா இருக்குன்னா நமக்கு r minus n pi plus -1 power n 5/6. அடுத்து அதே பேஜ்ல 7th கொஸ்டின் f of x equal to root of 4 minus x square divided by root of x square minus 9 என்ற சார்பின் மீப்பெரு சார்பகத்தை காண். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார்பாகமாக இருந்தால் என்ன இருக்குன்னா
ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வரக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் ரூட்டுக்குள்ளார இருக்கிறது நெகட்டிவ் வரக்கூடாது, இது ஜீரோவும் வரக்கூடாது. அப்போ இந்த வேல்யூ நெகட்டிவ் வரக்கூடாதுன்னா 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஜீரோ கூட இருக்கலாம், ஆனால் இங்கே ஜீரோவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவும் இருக்கக்கூடாது. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு மெய் மதிப்பு இருக்கணும்னா இந்த வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அதே போல் இது கிரேட்டர் தன் ஜீரோ. ஏன் இந்த இடத்துல கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ஜீரோ வரக்கூடாதுன்னா இங்கே ஜீரோ வந்தாலும் இது இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ சார்பு வரையறுக்கப்படாது. அப்போ 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்கணும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் இருக்கணும்னா 4 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தன் 9 இருக்கும். இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் என்னும்போது மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னு கிடைக்கும். இதே மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதும்போது மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 3ஆக இருக்கும். அப்போ மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, மாடுலஸ் எக்ஸினுடைய மதிப்பு 2ஐ விட குறைவாக இருக்கணும்னா என்ன இருக்குன்னா -2 to 2ஆக இருக்கும். இதில் இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இந்த மாடுலஸ் எக்ஸினுடைய மதிப்பு 2ஐ விட குறைவாக இருக்கும். -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 மற்றும் மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 3ஆக இருக்கும். 3ஐ விட அதிகமாக இருக்குன்னா 3 to -3 இருக்கிற மதிப்பை தவிர மீதி எல்லா மதிப்புமே இருக்கும். இப்போது -∞ to 3 வரைக்கும் இருக்கிற மதிப்பு, -3 to -∞ வரைக்கும் இருக்கிற மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 3ஆக கிடைக்கும். அப்போ இது ரெண்டுக்கு காமனாக இருக்கிற பகுதியை தான் எடுத்துக்கணும். அப்போ அதனுடைய சார்பாக என்ன இருக்குன்னா ரெண்டுக்கு காமனாக இருக்கிறத பாருங்கள், நம்ம மெய்யன் கோடு வரைஞ்சிருக்கோம். -∞ to +∞. இப்போ கொடுத்துரு -2 to 2 இந்த ரீஜன் இருக்குது. அடுத்து -∞ to 3 இந்த ரீஜன் இருக்குது. அடுத்து 3 to ∞ இந்த ரீஜன் இருக்குது, 3 to ∞. இப்போ இந்த ரெண்டுக்கு காமனாக இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எக்ஸினுடைய மதிப்பாக இருக்குது. இது ஒரு மதிப்பு. இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற பகுதிகள் எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கு சார்பகம் எம்டி செட்டாக இருக்கும். இப்போ எந்த மதிப்புலையும் இது நன்கு வரையறுக்கப்படாது. அப்போ அதனுடைய சார்பகம் பை, அதாவது எம்டி செட். அடுத்து 8வது கொஸ்டின் 1/2 cos x minus 1 என்ற சார்பின் வீச்சகத்தை காண். வீச்சகம் என்பது சப்போஸ் இது f of x இருந்தால் அந்த f of x உடைய மதிப்பை தான் நம்ம வீச்சகம் சொல்கிறோம். நன்கு வரையறுக்கப்பட்ட எக்ஸின் மதிப்பு சார்பகம்னு சொல்லுவோம். இப்போ கொடுத்துங்கிறத நீங்கள் f of xன்னு எடுத்துக்கலாம். அதான் சொல்லியிருக்கோம், y = f of x என்ற சார்பின் வீச்சகம் என்பது அனைத்து xக்கும் f of xன் மதிப்பு ஆகும். இப்போ 1/2 cos x minus 1 எல்லா மதிப்புகளும் காண வேண்டும். எல்லா எக்ஸுக்கும், இது நம்ம ஏற்கனவே தெரியும், எக்ஸுக்கும் இந்த cos x உடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா -1 less than or equal to cos x less than or equal to 1 இருக்கும். இந்த கண்டிஷன் எடுத்து தான் நம்ம 1/2 cos x minus 1 உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ f of x equal to 1/2 cos x minus 1 என்க. இது நம்ம ஏற்கனவே தெரியும், -1 less than or equal to cos x less than or equal to 1. நம்ம இந்த டைமை கொண்டு வரணும். இங்கே 2 இருக்கிறதுனால இந்த இன்இக்வாலிட்டி முழுவதும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 less than or equal to 2 cos x less than or equal to 2னு கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு -1 இருக்கிறதுனால இந்த இன்இக்வாலிட்டி முழுவதும் -1ஆல் ஆட் பண்ணுங்க. போத் சைடும் -1 ஆட் பண்ணால் -2 -1 less than or equal to 2 cos x minus 1 less than or equal to 2 - 1னு கிடைக்கும். இப்போ -3 less than or equal to 2 cos x minus 1 less than or equal to 1 கிடைக்கும். இதில் ரெண்டு இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால செப்பரேட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்இக்வாலிட்டி தனி எடுங்க, செகண்ட் ஒன்று தனி எடுங்க. First one -3 less than or equal to 2 cos x minus 1. Second one 2 cos x minus 1 less than or equal to 1. இதிலிருந்து இந்த ஃபார்ம் கொண்டு வரணும். 1/2 cos x minus 1 உடைய வேல்யூ என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன செய்யறாங்க, இது இந்த பக்கம் கொண்டு டிவைட் பண்ணலாம், இது அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ டிவைட் பண்ணும்போது -1/2 cos x minus 1 less than or equal to 1/3ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் இருக்குது, அதனால் இங்கே இந்த மைனஸ் வேண்டாம். மைனஸில் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அதை தான் இங்கே செஞ்சுருக்கோம். 1/2 cos x minus 1 இது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு லெஸ் than மாறும், லெஸ் than ஆர் ஈக்குவல் டு -1/3. அதே போல் இந்த இடத்துலையும் இந்த டைம் இங்கே டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணும்போது 1 less than ஆர் ஈக்குவல் டு 1/2 cos x minus 1ன்னு கிடைக்குது. இதுதான் நம்ம f of xன்னு சொல்லியிருக்கோம். இது f of xன்னு எடுத்துருக்கிறோம். அப்போ f of x less than ஆர் ஈக்குவல் டு -1/3. அப்போ f of x greater than or equal to 1. f of x அதாவது 1 less than or equal to f of x ன்னு கூட எழுதலாம். இப்போ இதனோட லிமிட் என்ன ஆகும், f of x மதிப்பு -1/3 விட குறைவாக இருக்கணும். f of x மதிப்பு greater than 1ஐ விட அதிகமாக இருக்கணும். இப்போ மெய்யன் கோடு வரைவோம். இந்த மெய்யன் கோட்டில் -1/3 இங்கே மார்க் பண்ணலாம். அதே போல் 1 இங்கே மார்க் பண்ணி இப்போ 1. இப்போ -1/3 விட குறைவுனா இந்த ரீஜனாக இருக்கும்.
இந்த ரீஜியன் f of x less than or equal to -1/3 என்றது -1/3 விட குறைவா இருக்கிறது. -1/3 -2 -1/3 வரைக்கும் இருக்கிற இந்த ரீஜியன். f of x greater than 1 என்றது 1 விட அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜியன், இந்த ரீஜியன் இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. இது ரெண்டு பகுதியுமே எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அதுடைய வீச்சு அங்கே இருக்குல்ல, இந்த பகுதி வரும், இந்த பகுதி வரும். இப்போ இது ரெண்டும் நம்ம யூனியன் மூலம் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ அதனுடைய வீச்சு என்ன இருக்குன்னா -∞, -1/3 யூனியன் 1, ∞. அடுத்து 9th சம், xy equal to -2 எனும் தொடர்பு தகுந்த சார்பகத்தில் ஒரு சார்பு என காட்டுக, அதன் சார்பகம் மற்றும் வீச்சகம் காண். இப்போ இதை முதல்ல y equal ன்னு எழுதிக்கலாம். xy equal to -2/y, y எதை நம்ம f of x ன்னு சொல்கிறோம், y equal to -2/x என்ற சார்பு. இதை பார்த்தாவே தெரியும், நம்ம பின்ன வடிவத்தில் இருக்கு, ரூட்டே கிடையாது. அப்போ ரூட் இருந்தால் வரும், ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தாலும் நன்கு வரையறுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இது வந்து ஒரு பின்ன வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த டினாமினேட்ல எக்ஸ் இருக்குது. அப்போ டினாமினேட்ல எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணால் அது இன்ஃபினிட்டி ஆயிரும். அந்த இடத்துல டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 0வை தவிர மற்ற எல்லா மதிப்பும் ஒய் அடையும். அப்போ எக்ஸ் 0 கிடையாது. அப்போ என்ன செய்யலாம், அதனுடைய சார்பாக என்னன்னா ரியல் நம்பரில் 0 மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ r - 8 0. அடுத்து இதனுடைய சார்பாகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 0 கிடையாது. 0 தவிர எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி நமக்கு ஒய்க்கு r - 0 என்ற மதிப்பு அடையும். அப்போ அதனுடைய வீச்சாக என்ன இருக்குன்னா r - 8 0 ஆகும். அடுத்து 10வது கொஸ்டின், f of x equal to modulus x plus x மற்றும் g of x equal to modulus x minus x என f, g from r to r வரையறுக்கப்பட்டால் g composite f மற்றும் f composite g காண்க. இப்போ மாடுலஸ் டெஃபினேஷன் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ மாடுலஸ் x டெஃபினேஷன் என்ன வரும் நம்மளுக்கு, x எப்படின்னா x greater than or equal to 0 இருக்கும்போது இந்த x அப்படியே எடுத்துக்கணும். அப்போ x less than 0 இருக்கும்போது -x எடுத்துக்கணும். ஏன்னா மாடுலஸ் x எப்பயுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் எக்ஸுக்கு, எக்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் மாடுலஸ் எக்ஸ் பாசிட்டிவாக கிடைக்கும். எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் அப்படியே எடுத்துக்கணும். எக்ஸ் சப்போஸ் நெகட்டிவாக இருந்தால் மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் -2 இருந்தால் மைனஸ் ஆஃப் -2 + 2ன்னு கிடைக்கும். அதுதான் மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் if x greater than or equal to 0 and -x if x less than 0. இப்போ நம்ம என்ன கொஸ்டின், அதே மாதிரி அடுத்த டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும். g composite f of x equal to g of f of x. இது சார்புகளின் சேர்ப்பு வரையறை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ ரெண்டு கேஸும் பார்ப்போம். x greater than or equal to 0 இருந்தால் f of x என்ன, x less than 0 இருந்தால் f of x என்னன்னு பார்ப்போம். இப்போ x greater than or equal to 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ f of x என்ன ஆகும், இப்போ கிரேட்டர் than இருந்தாவே மாடுலஸ் எக்ஸ் எக்ஸ் தான். இப்போ x plus x 2xன்னு ஆகும். அதே போல் g of x, x greater than 0 இருந்தால் இது x, x minus x 0. இப்போ x less than 0 இருந்துச்சுன்னா f of x -x plus x 0 ஆகும். அதே போல் g of x, x less than இருந்தால் இதனுடைய வேல்யூ -x, -x -2xன்னு ஆகும். இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை செய்வோம். g காம்போசிட் f வருவோம். இப்போ இதில் ரெண்டு கேஸ் பார்க்குறோம். x greater than or equal to 0 இருந்துச்சுன்னா g composite f of x equal to g of f of x. அந்த டெஃபினேஷன் படி எழுதிடுறோம். இப்போ f of x சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ x greater than or equal to 0 இருக்கும்போது f of x எவ்வளோ 2x. அப்போ இது பாசிட்டிவ் தான். 2xன்றது பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்தால் g of x என்ன ஆகுது, நமக்கு 0ன்னு கிடைக்கும். x பாசிட்டிவ் வந்தால் g of x, g of 2x, g of t, g of y எது வந்தாலும் வேல்யூ 0. இப்போ g of 2x equal to 0 ஆயிரும். அடுத்து x less than 0க்கு பார்ப்போம். x less than 0 எனில் g composite f of x equal to g f of x. இது இப்போ நெகட்டிவ். x நெகட்டிவ் இருந்தால் என்ன ஆகுதுன்னா f of x வேல்யூ 0. அப்போ இது 0 ஆயிரும். g of 0. இப்போ g of 0 நமக்கு 0ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல x greater than or equal to 0 இருக்கும்போது g of x தான் எவ்வளோ 0. இப்போ அடுத்தது f composite g பார்ப்போம். அதே போல் ரெண்டு கேஸ், x greater than or equal to 0 இருந்துச்சுன்னா f composite g of x equal to f of g of x. இப்போ x greater than 0 இருக்கும்போது g of x பாருங்க 0 ஆயிடுது. அதே மாதிரி x greater than or equal to 0 இருக்கும்போது f of x 0. அடுத்த கேஸ் x less than 0 எனில் f composite g of x equal to f of g of x. x வந்து நெகட்டிவாக இருக்கும்போது g of x பாருங்க -2x ஆகுது, -2x. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே x குறையன், x less than 0னா x குறையன், இது வந்து குறையன்,
இதுவும் குறையன். அப்போ இது ரெண்டு மல்டி பண்ணால் இது என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். இப்போ -2x என்பது பாசிட்டிவ். இப்போ -2x வந்து பாசிட்டிவ் வந்தால் இந்த பாசிட்டிவில் பார்க்கும். இப்போ இது பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, g of f of x உடைய வேல்யூ 2 into xன்னு கிடைக்கும். f of x இருந்தால் 2 into x. இது பாசிட்டிவாக இருந்தால் f of x 2 into x. இப்போ இது -2xன்றது பாசிட்டிவ், ஏன்னா x நெகட்டிவ், -2 ஒரு நெகட்டிவ், நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணி இது பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ என்ன 2 into இந்த பாசிட்டிவ் டேர்ம் 2 into -2x. அப்போ என்ன ஆன்சர் வரும் -4x ஆக இருக்கும். அப்போ g காம்போசிட் f of x என்ன இருக்கு நம்மளுக்கு 0 எப்போ x greater than 0, அதே மாதிரி 0 x less than 0 இருந்தால். அடுத்து f காம்போசிட் gன்றது வேல்யூ 0 x greater than or equal to 0 இருந்தால் -4x x less than 0 ஆக இருந்தால். அடுத்து 11th கொஷின், FGH என்பன ஆறில் வரையறுக்கப்பட்ட மெய்மதிப்பு சார்பு எனில் f plus g composite h equal to f composite h plus g composite h என நிரூபிக்க. மேலும் f composite of g plus h பற்றி என்ன கூறையினும். தகுந்த காரணங்களுடன் விடை தருக. இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த டெஃபினிஷன் தெரியணும். f composite g of x equal to f of g of x. அதே போல f plus g of x equal to f of x plus g of x. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சார்புகளினுடைய இயற்கணிதம் பண்புகள் சொல்லியிருக்கோம். அந்த பண்புகள் எடுத்திருக்கோம். f of x plus y not equal to f of x plus f of y. இது ராங்கா இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு நம்ம இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். f plus g காம்போசிட் h பார்ப்போம். f plus g காம்போசிட் h of x எப்படி எழுதலாம்னா அந்த டெஃபினேஷன் படி எழுதலாம். f plus g of h of x ன்னு எழுதலாம். இப்போ h of xன்றது ஏதோ ஒரு வேல்யூ தான் இருக்கும். இது அப்ளை பண்ணுற இந்த ரூல் படி இதை அப்ளை பண்ணால் f of h of x plus g of h of x ன்னு எழுதலாம். ஆக்சுவலாக இது என்னன்னா f காம்போசிட் h of x, இது g காம்போசிட் h of x. இப்போ both are equal இருக்கும். f plus g composite h equal to f composite h plus g composite h. The first one is true இருக்கும். இப்போ second one பார்ப்போம். f composite of g plus h of x equal to f g plus h of x. இது அப்ளை பண்ண நம்ம f of g of x plus h of x. இது ஒரு வேல்யூ இருக்கும், ஏதாவது ஒரு s plus t இருக்கும். ஆனால் இது என்ன எழுத முடியாதுன்னா f of t plus f of x ன்னு எழுத முடியாது. இது நாட் ஈக்குவல், இது மாதிரி எழுத முடியாது. அப்போ இது நாட் ஈக்குவல், இது மாதிரி எழுத முடிஞ்சாதான் எப்படி ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இந்த டைம் எப்படி எழுத முடியாதுன்னா f of g of x plus f of h of x ஈக்குவலாக இருக்காது. அப்போ இது both are ஈக்குவலாக இருக்கு, பாசிபிள் கிடையாது. இப்போ f composite of g plus h not equal to f composite g plus f composite h. Question number 12. f from r to r என்ற சார்பு f of x equal to 3x minus 5 என வரையறுக்கப்படின் அது ஒரு இருபுற சார்பு என நிரூபித்து அதை நேர்மாறு காணும். இப்போ இருபுற சார்பை நிரூபிக்க என்ன செய்யணும்னா f of x equal to f of y ன்னு எடுத்துட்டு x equal to y ன்னு நிறுவலாம். இப்போ f of x equal to f of y ன்னு எடுத்துக்குவாங்க. இப்போ f of x எவ்வளோனா 3x minus 5, அதே போல் f of y 3y minus 5. ரெண்டு பேர் -5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3x equal to 3y, இப்போ x equal to y இருக்கும். இப்போ f of x equal to f of y இருந்தால் x equal to y இருக்கிறதுனால f of x ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு x எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கும். எந்த ஒரு xக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கிறதுனால மேற்கோட்டல் சார்பாகவும் இருக்கும்.
அப்போ இது ஒன்றுக்கு ஒன்றான மேற்கோட்டல் சார்புன்றதுனால இது இருபுற சார்பாக அமையும். அடுத்தது நேர்மாறு கண்டுபிடிக்கலாம். நேர்மாறு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? கொடுத்துக்கிற f(x) yன்னு எழுதணும். y = 3x - 5. அடுத்து நம்ம ஏற்கனவே அது டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம். அதனுடைய படிநிலைகள் y = f(x) என எழுதணும். அப்படிதான் எழுதியிருக்கோம். அடுத்தது x ஐ y இன் அடிப்படையில் எழுதணும். அப்போ x = இதான் சைடு கொண்டு போகலாம் y + 5. அப்போ x = y + 5/3. இது நம்ம எடுக்கணும் f inverse of y ன்னு எடுக்கணும். அடுத்தது f inverse of y = y + 5/3. அடுத்தது yக்காக x நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ f inverse of x = x + 5/3. இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள சார்பு f(x) உடைய நேர்மாறு சார்பாக இருக்கும். அடுத்து 13வது கொஸ்டின். ஒரு மனிதனின் தசைகளின் எடை W ஆனது அவரது உடல் எடை x இன் சார்பாக அமைகிறது மற்றும் w(x) = 0.35x எனவும் குறிப்பிடப்படுகிறது எனில் இச்சார்பின் சார்பகத்தை தீர்மானிக்கவும். மனிதனுடைய எடை W சொல்றாங்க, தசையின் எடை x சொல்றாங்க. இப்போ தசையின் எடை வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கு, பாசிபிள் கிடையாது, ஜீரோவும் இருக்காது. அப்போ எக்ஸின் மதிப்பு நம்மளுக்கு x ≠ 0 இருக்கும். அது இல்லாமல் >0 இருக்கும். இப்போ ஹையஸ்ட் வெயிட் என்னன்றது நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இவ்வளோ ஹைட் தான் இருப்பான் டிஃபைன் பண்ண முடியாதனால இது என்ன இருக்குன்னா x >0 இருக்கும். இப்போ x >0ன்றது என்ன இருக்கும்? நமக்கு 0 to ∞ இருக்கும். அப்போ w(x) = 0.35x இனுடைய சார்பாகம் 0, ∞ அமையும். அது 14வது கொஸ்டின். மேலிருந்து கீழே விழும் ஒரு பொருளின் உயரம் t நேரத்தை பொறுத்து சார்பாக s(t) = -16t² என அமைகிறது. இச்சார்பினை வரைபடமாக கொண்டு ஒன்றுக்கொன்றான என தீர்மானிக்கவும். இப்போ t என்பது நேரத்தை குறிக்கிறதுனால நேரம் நெகட்டிவாக இருக்கிறது பாசிபிள் கிடையாது. அப்போ t > 0 இருக்கும். t > 0 இருந்தால் இதனுடைய சார்பாகும் t belongs to 0, ∞ அமையும். அடுத்தது s(t) = -16t² என்பது கீழ்ப்புறம் தரக்கூடிய ஒரு பரவளையத்தினுடைய சமன்பாடாக இருக்கும். நம்ம கிடைமட்ட கோட்டு சோதனை பார்க்கலாம். x அச்சுக்கு இணையாக கோடுகள் வரையும் பொழுது அந்த வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டிக்கிறதுனால அது ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கும். அதனால் x அச்சு, இது y அச்சு. s(t) = -16t² என்பது கீழ்ப்புறம் தரக்கூடிய வளைவரையாக இருக்கும். அது இல்லாமல் 0 to ∞ வரைக்கும் இருக்கிற வளைவரை மட்டும் எடுத்துக்கணும். இந்த வளைவரையாக இருக்கும். 0 to -∞ இருக்கிற வளைவரை t இன் மதிப்பில் வரையறுக்கப்படலை. 0 to ∞ இருக்கிற வரை இப்போ x அச்சுக்கு இணையாக கோடுகள் வரையலாம். கோடுகள் வரையும் பொழுது அந்த கோடு வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டிக்கிறதுனால கொடுக்கப்பட்டுள்ள சார்பு s(t) = -16t² என்பது ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பாக அமையும். கொஸ்டின் நம்பர் 15. ஒரு குறிப்பிட்ட வான்வழி பயண கட்டணமானது அடிப்படை வானூர்தி கட்டணம் C உடன் எரிபொருள் கூடுதல் கட்டணம் S உள்ளடக்கியது. C மற்றும் S ஆகிய இரண்டுமே வான் தொலைவு அளவு m ஆல் அமைகிறது. மேலும் C(m) = 0.4m + 50 மற்றும் S(m) = 0.03m எனில் வான் தொலைவு அளவு ரீதியாக ஒரு பயண சீட்டின் மொத்த கட்டணத்தினை m இன் சார்பாக எழுதுக. மேலும் 1600 வான் தொலைவு மைல்களுக்கான பயண சீட்டின் தொகையை காண்க. வானூர்தி கட்டணம் C கொடுத்துட்டாங்க. C வந்து m என்ற ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. C(m) = 0.4m + 50. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய எரிபொருள் கூடுதல் கட்டணம் S(m) கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த கட்டணன்றது ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்த கட்டணம் கிடைக்கும். இப்போ மொத்த கட்டணம் T(m) = வானூர்தி கட்டணம் ப்ளஸ் அதனுடைய எரிபொருள் கட்டணம் S(x) ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டும் ஆட் பண்ணால் இது ரெண்டும் லைக் டைம் ஆட் பண்ணலாம். 0.43m + 15 கிடைக்கும். இப்போ அடுத்தது m 1600 மைல்களாக இருந்தால் மொத்த கட்டணம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எம்முக்கு என்ன செய்யணும்? 1600 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த எம்முக்காக 1600 சப்ஸ்டியூட் மல்டிப்ளை பண்ணால் 6088 கிடைக்குது. சாரி 688 கிடைக்கும். ப்ளஸ் 50 இதை ஆட் பண்ணும்போது 738 ரூபாய் கிடைக்கும். அப்போ 1600 மைல்கள் கடக்கணும்னா அந்த பயண சீட்டினுடைய தொகை என்னவா இருக்குன்னா 7308 ரூபாயாக இருக்கும். அடுத்து ஒரு விற்பனை பிரதிநிதியின் ஆண்டு வருமானத்தை குறிக்கும் சார்பு E(x) = 30,000 + 0.04x. இங்கு x என்பது அவர் விற்கும் பொருளின் விலை மதிப்பை ரூபாயாக குறிக்கிறது.
விற்பனை துறையில் உள்ள அவர் மகனின் வருமானம் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25,000 பிளஸ் 0.05x எனும் சார்பாக குறிக்கப்படுகிறது எனில் ஏ பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸை காண். மேலும் 1,50,00,000 மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் இருவரும் தனித்தனியே விற்றால் குடும்ப மொத்த வருமானத்தை காண்க. ஆக்சுவலி இது வந்து கூடுதல் அவங்களே சொல்லிட்டாங்க. ஏ பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஏற்கனவே தெரியும். ஏ பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ். ஏ ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 30,000 பிளஸ் 0.04x, எஸ் ஆஃப் எக்ஸ் 25,000 பிளஸ் 0.05x. இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0.09x. இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஒரு 30, ஒரு 25,000, 55,000 கிடைக்கும். இப்போ ஏ ஈக்குவல் டு 1,50,00,000 வந்து சப்ஸ்டிட் பண்ணால் மொத்த வருமானம் கிடைச்சிடும். சப்ஸ்டிட் பண்ணுறோம், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண நம்மளுக்கு மொத்த வருமானம் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 16. அமெரிக்க டாலரை சிங்கப்பூர் டாலராக ஒரு குறிப்பிட்ட நாளில் பண மதிப்பு மாற்றம் செய்யும் சார்பு f of x equal to 1.23x. இங்கு x என்பது அமெரிக்க டாலரின் எண்ணிக்கை. இந்த x என்பது அமெரிக்க டாலர். இப்போ இந்த x சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கிற இந்த f of x என்பது சிங்கப்பூர் டாலருடைய மதிப்பாக இருக்கும். அதே நாளில் இந்திய ரூபாய்க்கு சிங்கப்பூர் டாலரை மாற்றும் சார்பு g of y equal to, அப்போ g என்றது நம்மளுக்கு இந்தியாவுடைய மதிப்பு, y என்றது என்னன்னா சிங்கப்பூர் டாலரின் எண்ணிக்கையாக இருக்கும். இந்திய ரூபாயின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் நாணய பரிவர்த்தனை விகிதத்தை வழங்கும் சார்பினை எழுதுக. இப்போ ஜின்றது என்னன்னா இந்தியனுடைய மதிப்பு, எக்ஸ் என்பது அமெரிக்க டாலர். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அமெரிக்க டாலரில் இந்தியாவின் மதிப்பு சொல்லணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வேணும் நமக்கு. இப்போ எக்ஸ் என்பது அமெரிக்க டாலரின் எண்ணிக்கை, ஜி ஆஃப் எக்ஸ் என்பது சிங்கப்பூர் டாலரின் மதிப்பு, ஒய் சிங்கப்பூர் டாலரின் எண்ணிக்கை, ஜி ஆஃப் ஒய் வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு. இப்போ இந்திய ரூபாயின் மதிப்பு டாலரில் சொல்லணும், ஜி ஆஃப் எக்ஸ் வேணும். அப்போ என்ன செய்யணும்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். இப்போ ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ், இது நம்ம டெஃபினேஷன் சேரும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 1.23x சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன செய்யணும்? ஜி ஆஃப் ஒய்னா 50 + 50 ஒய்யை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது ஜி ஆஃப் 1.23x இது எதில் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னா 50 + 50 இதை மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 62.115x கிடைக்கும். இப்போ எக்ஸ் என்பது அமெரிக்கன் டாலரின் எண்ணிக்கை. இப்போ அமெரிக்கன் டாலரின் எண்ணிக்கை 2 சப்ஸ்டிட் பண்ணாங்க, இந்தியானுடைய பண மதிப்பு கிடைக்கும். 3 சப்ஸ்டிட் பண்ணால் இந்தியானுடைய பண மதிப்பு எவ்வளோன்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. ஒரு சிறிய உணவகத்தின் உரிமையாளர் ரூபாய் 100 செலவில் ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க முடியும். உணவு வகைப்பட்டியலின்படி இந்த உணவின் விலை எக்ஸ் என நிர்ணயித்தால் அந்நாளில் அவ்வுணவை பெறும் வாடிக்கையாளரின் எண்ணிக்கை டி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 200 - x என்ற சார்பாக அமைகிறது. அந்த உணவை பொறுத்து அவருடைய அன்றைய வருமானம், மொத்த செலவு மற்றும் லாபம் ஆகியவற்றை எக்ஸின் சார்பாக அமைக்கவும். ஒரு உணவு தயார் பண்ணுறதுக்காக அவருடைய செலவு கொடுத்துட்டாங்க, அதனுடைய விலை எவ்வளோ நிர்ணயிக்கிறாங்க? ஒரு உணவின் விலை எக்ஸு, வாடிக்கையாளரின் எண்ணிக்கை 200 - x, வருமானம் என்ன, மொத்த செலவு, லாபம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு உணவின் உற்பத்தி விலை ரூபாய் 100, விற்பனை விலை எக்ஸு, வாடிக்கையாளரின் எண்ணிக்கை இது. வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் உற்பத்தி செலவும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் செலவு கிடைச்சிடும். இப்போ மொத்த உற்பத்தி விலை எவ்வளோனா 100 × 200 - x. விற்பனை விலை, ஒரு ஒன்றுக்கு விற்பனை விலை எக்ஸு, இத்தனை உணவுகள் 200 - x வாடிக்கையாளர் வரதுனால 200 - x உணவுகளை உற்பத்தி செய்யணும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மொத்த விற்பனை விலை கிடைச்சிடும். மொத்த விற்பனை விலை எக்ஸ் இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு 200 - x. இப்போ மொத்த செலவு, மொத்த செலவு கொஸ்டின் கேட்குறாங்க. அதை மொத்த உற்பத்தி விலை, அதுதான் செலவுன்னு சொல்கிறோம். மொத்த செலவு 100 × 200 - x மல்டிப்ளை பண்ணி கிடைக்கும். அடுத்த லாபம் எப்படி கிடைக்குன்னா நம்மளுக்கு மொத்த செலவு மைனஸ் விற்பனை விலை, அது கிடைச்சிடும். இப்போ 100 × 200 - x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு அது மொத்த விற்பனை, எவ்வளோ விற்பனை செய்கிறாங்களோ அது, எக்ஸ் இன்ட்டு 200 - x. இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்கும். 19வது கொஸ்டின். ஃபாரன்ஹீட்டிலிருந்து செல்சியஸ் வெப்பநிலைக்கு மாற்றும் சார்பு y = 5x/9 - 160/9 எனில் y இன் நேர்மாறு சார்பினை காண். நேர்மாறு சார்பும் ஒரு சார்பு எனவும் காண். இப்போ நேர்மாறு சார்புக்கான படிநிலைகள் சொல்லியிருக்கோம், அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுவோம். கொடுத்துங்கிற சார்பு ஒய்யை வந்து எக்ஸில் சார்பாக மாற்றி எழுதணும். அப்போ இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 9y = 5x - 160 கிடைக்கும். எக்ஸை மட்டும் ஒரு சைடு குரூப் பண்ணுங்க.
அப்போ 5x ஈக்குவல் டு இது ஆன்சர் கொண்டு 9y ப்ளஸ் 160. அப்போ x ஈக்குவல் டு 9/5y 9/5 into y ப்ளஸ் 160/5. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் f inverse of y ன்னு எடுக்கும். f inverse of y ஈக்குவல் டு 9/5y ப்ளஸ் 160/5. அடுத்து என்ன செய்யணும், எங்கெங்கே y இருக்காங்க x ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். f inverse of x ஈக்குவல் டு 9/5 into x ப்ளஸ் 160/5. இது பார்த்தீங்கன்னா அனைத்து x இன் மதிப்புக்கும் நன்கு வரையறுக்கப்படுகிறது. x இன் எல்லா மதிப்புக்கும் f inverse of x நன்கு வரையறுக்கப்படுவதால் இது என்ன ஒரு கண்டிப்பாக அது ஒரு சார்பாக இருக்கும். அப்போ f inverse x ஒரு சார்பாக அமையும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. ஒரு சாதாரண சங்கோத மொழியின் ஓர் உருவினை மாற்றியமைக்க என்னால் எழுத பயன்படுத்தப்படும் சார்பு f of x equal to 3x minus 4. இச்சார்பின் நேர்மாறினையும் அந்நேர்மாறு ஒரு சார்பு என்பதையும் காண். அவை y equal to x என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது என்பதை வரைந்து காட்டுக. இதுக்கு நேர்மாறு முறை கண்டுபிடிக்கலாம். இப்போ y equal to 3x minus 4 எடுத்துவாங்க. இப்போ கொடுக்குற சார்பை x equal to மாற்றி எழுதணும். அப்போ என்ன செய்யணும், x மட்டும் குரூப் பண்ணுங்க. x equal to y plus 4/3. இதுதான் நம்மளுக்கு f inverse of x. f inverse of y equal to y plus 4/3. இப்போ y-க்காக x ரீப்ளேஸ் பண்ணுங்க. f inverse of x equal to x plus 4/3. இதில் எல்லா எக்ஸினுடைய எல்லா மதிப்புகளுக்கும் இது நன்கு வரையறுக்கப்படும். அதனால் இதுவும் ஒரு சார்பாக இருக்கும். f inverse of x ஒரு சார்பாக அமையும். அடுத்து வரைபடம் பார்ப்போம். இந்த நேர்கோடு வரையணும். இது ஒரு நேர்கோடு. அதே போல் f inverse xம் ஒரு நேர்கோடு தான். இந்த நேர்கோடு வரையினா ஒரு 2 புள்ளிகள் வேணும். x அச்சு y அச்சு வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ x-க்கு 0 போடுங்க, y-க்கு -4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி y-க்கு 0 போட்டால் x-க்கு 4/3ன்னு கிடைக்கும். அதனால் இந்த வெட்டும் புள்ளியை கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இந்த இடத்துல இது x-க்கு 0 போட்டால் f inverse of x 4/3ன்னு கிடைக்கும். இப்போ 0,4/3ன்னு கிடைக்கும். y-க்கு 0 போடும்போது x-க்கு -4ன்னு கிடைக்கிறது. இப்போ இந்த 2 புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு x அச்சு y அச்சு வரைஞ்சிப்போம். வரைஞ்சிட்டு இந்த புள்ளியை மார்க் பண்ணுங்க. இப்போ 0,-4 இது 4/3. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண இது கிடைக்கக்கூடியது என்னவா இருக்குன்னா இதுதான் f of x இருக்கும். அதே போல் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு -4,0 இது 0,4/3. இது ரெண்டும் ஜாயின் பண்ண கிடைக்கிறது தான் f inverse of x. f inverse of x இது f of x. அடுத்து y equal to x என்பது ஆதி வழியாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோடு. இதனுடைய சாய் வந்து 1 இருக்கும். 1,1 2,2 3,3 என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் y equal to x. இப்போ இந்த y equal to x எப்படி இருக்குன்னா இந்த f of x-க்கும் f inverse x-க்கு ரெண்டுக்கும் இந்த y equal to x-ஐ பொறுத்து f of x f inverse of x சமச்சீராக இருக்கும். பார்த்தாவே தெரியும். இந்த அச்சை பொறுத்து இது உள்ள சமச்சீராக இருக்கிறது பார்த்தா தெரியுது நமக்கு. அப்போ f of x-ம் f inverse of x ஆனது y equal to x என்ற நேர்கோட்டிற்கு சமச்சீராக அமையும். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.